வணக்கங்க. எனக்கு பெயர் மணி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ண போகிறதுன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ண போகிறோன்ற விஷயத்துக்கு முன்னால் நம்ம அதில் என்னென்ன விஷயம் பேசிக்கான விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குன்றதையும் பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் இல்லை ஒரு டேப் இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனி ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள ஒரு டிவைஸ் இருந்தால் போதுங்க. பேசிக் ரெக்யர்மெண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நாலேஜ் இருக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனால் என்ன, ஸோ அதில் கரன்சினா என்ன, வேர்ல்டு டைமிங், அந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது மார்க்கெட்டில் அப்பப்போ என்ன நடக்குது, யூரோப்பில் என்ன மார்க்கெட்டு பண்ணுறாங்க, அமெரிக்காவில் என்ன மார்க்கெட்டில் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க, இப்படி பல மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்குது. அடுத்தது ஒரு அக்கௌண்ட்டு நமக்கு தேவைங்க. எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், எப்படி இமெயில் அக்கௌண்ட், ஒரு ட்விட்டர், ஃபேஸ்புக், இது மாதிரி ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு ஒரு பேசிக் அக்கௌண்ட்டு தேவை. ஸோ இந்த அக்கௌண்ட்டு ஹோல்டர் கொடுக்குறவங்க நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த புரோக்கர்ஸில் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 5 யூரோலேருந்து சில புரோக்கர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 யூரோ அது மினிமம் $500 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணோம்னா நல்ல லாபம் ஈட்டலாம். ஸோ இந்த மினிமமாக பண்ணுறது மைக்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன வேணும்னா, ஃபாரெக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனால் என்ன, அதில் கரன்சி இதெல்லாம் என்ன இருக்குன்றத, வேர்ல்டு டைமிங்ஸ் பார்க்கணும். வேர்ல்டு டைமிங்னால் அந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு வேர்ல்ட்லேயும் ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அமெரிக்காவில் ஒரு டைம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், லண்டனில் ஒரு டைம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், ஸோ அது மாதிரி ஜப்பானில் ஒரு டைம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு ரன் ஆகிட்டுருக்குங்க. ஸோ அப்போ இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸும் நம்மளால் இந்த ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணி லாபமும் சம்பாதிக்கலாங்க. நெக்ஸ்ட், ஃபாரெக்ஸ்னால் என்ன? ஃபாரெக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்றோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தான் ஃபாரெக்ஸ்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இல்லை எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுன்றது வேர்ல்டில் நியூயார்க் எக்ஸ்சேஞ்சு பார்த்துருப்பீங்க, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதோட ட்ரான்சாக்ஷனே பார்த்தீங்கன்னா 22.4 பில்லியன் ஒரு டே, அதுதான். ஆனால் பட் இந்த ஃபாரெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 5 ட்ரில்லியன் எ டே ட்ரேட் வேல்யூம். 5 ட்ரில்லியனுங்க, சான்ஸே இல்லை. நம்பர் 1 பிஸ்னஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம்னா ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ட்ரில்லியன் இன் எ டே ட்ரேட் வேல்யூ. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தான் இருக்கிறதுலே நம்பர் 1 மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது. அதே சமயத்தில் பிஸ்னஸ்னால் எல்லோரும் எவ்வளோ பணம் போட்டாங்களோ அவ்வளோ பணத்தையும் லாபமாக ஏற்ற முடியாது. அதில் பல விஷயங்கள் இருக்குது, பல டெக்னிக்கல் பல அனலிஸ்லாம் பண்ணணும். இதெல்லாம் தீர ஆராய்ஞ்சு தான் இந்த ஃபாரெக்ஸில் நம்ம ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபாரெக்ஸில் எப்படி பண்ண போகிறோன்றதை இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் பைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, செல்லுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பை அண்ட் செல் போகிறதுக்கு முன்னே நம்ம யூஸ்வலாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பை செல் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பொருளை வாங்குகிறோம். ஒரு உதாரணத்துக்கு 5 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை 2 மணி நேரம் கழிச்சோ அந்த பொருள் என்ன ஆகுதுன்னா, 5 ரூபா கொடுத்து வாங்கின அந்த பொருள் இந்த 2 மணி நேரத்தில் 15 ரூபான்னு விலை ஏறி போச்சு. அப்போது உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா லாபம். 5 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க, 10 ரூபா லாபம் இருக்குது. அப்போது அந்த 10 ரூபா வரும்போது அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விற்றுடுறீங்க. அப்போ விற்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது 10 ரூபா. 5 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பொருள் 15 ரூபா ரேட்டு ஏறிட்ட போது நீங்கள் விற்கிறீங்க, அப்போது உங்களுக்கு லாபம் 10. இதுதாங்க பை அண்ட் செல் கான்செப்டோட பேசிக் விஷயம். ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இதில் ஃபாரெக்ஸில் என்ன பொருள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரன்சிஸ்னால் வேர்ல்டு கரன்சிஸ் எல்லாமே பேஸ்டு ஆன் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ யூஎஸ் டாலரை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் யூஎஸ் டாலரு,
நீங்கள் ப்ராஃபிட் ஆனால் உங்கள் டாலர்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதும் யூஎஸ் டாலர் தான். ஓகே, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பின்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஏன்றது பை, பின்றது செல்லு இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பைன்றது பார்க்குறீங்க. பைன்றது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல இப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பை அப்படின்னு போடுறீங்க. என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வச்சுருக்கீங்க, அந்த பொருள் வந்து விலை ஏறப்போகுது, அதனால் நான் எப்போ வேணாலும் விலை அதிகமாக ஏறப்போகுது, நான் விற்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ பைன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பை போடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொருள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏறிக்கிட்டே இருக்குது, 1 2 3ன்னு இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் இந்த விலை குறைய போகுது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல அந்த பை போட்ட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சதோ அது உங்களுடைய ப்ராஃபிட். ஐ மீன் எவ்வளோ விலை ஏற்றமாக இருந்துச்சோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதுதாங்க பைக் கான்செப்டோட ப்ராஃபிட்டு. அடுத்தது பைக் கான்செப்டில் லாஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிஸ் ஜட்ஜ்மெண்ட், தவறுதலாக கணிச்சிட்டிங்க. இந்த பொருள் இந்த நேரத்தில் விலை ஏறுன்னு நினச்சி பை போடுறீங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த பொருளோட விலை கிடுன்னு இறங்க ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் 5 ரூபா வாங்கின ஒரு பொருள் திடீர்னு ₹1 வந்து நிற்கிது. நீங்கள் உங்கள் பேலன்ஸு கம்மியாக இருக்குது உங்கள் பாக்கெட்டில். ஸோ இமிடியேட்டாக என்ன பண்ணுறீங்க, அந்த பொருளை வேறு வழி இல்லை, நீங்கள் விற்று தான் ஆகணும். அப்போது 5 ரூபாய்க்கு வாங்கின பொருளை ₹1 விற்க வேண்டிய சூழ்நிலை. அப்போது உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தா ₹4. ஓகேங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொன்னேன். அதே மாதிரி தாங்க டாலர்ஸ் நீங்கள் பை போட்டுட்டீங்க, அகைன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் வேறு வழி இல்லாமல் லாஸ் விற்றாகணும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேலன்ஸை எடுத்துடும் அது. உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ லாஸ் ஓவராக போயிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஒரு உதாரணத்துக்கு ₹500 தான் $500 வச்சுருக்கீங்க உங்கள் பேலன்ஸில். ஸோ லாஸ்ன்றது ஒரு பர்சன்டேஜுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேலன்ஸ்லேருந்து லாஸ் ஆனோன்னு எடுத்துடும். அதுக்கு முன்னே நீங்களே ஒரு குறிப்பிட்ட லாஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. இல்லாட்டி டோட்டல் பேலன்ஸும் போயிடும். ஒரு ட்ரேடிங் ரொம்ப க்ளோஸாக, ஐ மீன் ரொம்ப மார்க்கெட் அகைன்ஸ்டாக உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்போது அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அதே தான் செல்லு கான்செப்ட்லேயும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, செல்லுன்றது கீழே இறங்கிட்டு வர்றது. இப்போது ஒரு பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ₹10 வாங்குறீங்க. ₹10 வாங்கி அந்த பொருள் வந்து எப்படியும் இது, ஐ மீன் இது வந்து வித்தியாசமான கான்செப்ட்டுங்க. ஸோ செல்லுன்ட்டு ₹10 வாங்கின பொருள் இறங்குதுன்னு தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. அந்த பொருள் எப்படியும் இறங்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ இறங்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல செல் போடுறீங்க. அப்போ செல்லு இறங்கிட்டே இருக்குது. இறங்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70, இப்போ ₹10 வாங்கின பொருள் ₹10 வாங்கின பொருள் ஒரு ₹2 இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி ₹8 இருக்குது. அந்த ₹8 என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்கூட்டியே அந்த மார்க்கெட்டை, ஐ மீன் அந்த கரன்சி பேரை வந்து டிசைட் பண்ணிட்டீங்க தெரிஞ்சதுனால உங்களுக்கு அதை வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் அந்த விஷயன்றது ப்ராஃபிட்டாக வரும். என்ன வரும்னா ₹8ன்றது நீங்கள் முன்கூட்டியே சொன்னதுனால, ஐ மீன் செல் ஆக போகுதுன்றதுனால நீங்கள் உங்கள் ட்ரேடை செல் பண்ணுறீங்க. செல் பண்ணும்போது அது இமீடியட்டாக அந்த மார்க்கெட்டு உங்களுக்கு ஃபேவராக அந்த கரன்சி கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் இது இறங்காது, மறுபடியும் விலை ஏற தான் போகிறோம், நம்ம தான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது இறங்குது, அப்போ இதோட நிறுத்திப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறுது. ஓகே, இது ஒரு பார்வை. அடுத்தது செல்லுலேயே வந்து செல்லு போடுறீங்க, பட் அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகுது. செல்லு ஆகாமல் அது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு விலை ஏற ஆரம்பிக்குது கிடுன்னு. ஆனால் நீங்கள் சொன்னது கீழே இறங்குன்னு தான் சொன்னீங்க, ஆனால் அது போகிறது மேலே போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆர்டரை ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் என்ன பாயிண்ட்டு, ஐ மீன் பிப்ஸும்பாங்க, ஒரு ஒரு இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸ்லேருந்து இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸ் வரைக்கும் ஒரு வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூலேருந்து, ஐ மீன் இங்கே செல்லு லாஸ்ன்னும் போது இங்கே இருக்கிற வேல்யூலேருந்து இங்கே இருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது வர்ற வேல்யூ தான் பிப்ஸு. அந்த எத்தனை பிப்ஸுன்னு வருதோ அத்தனை பிப்ஸுக்கு உங்களுக்கு மைனஸ் ஆகும், லாஸ் ஆகும். இது ப்ராஃபிட், ஐ மீன் ப்ராஃபிட் லாஸ் எப்படி பை செல் எடுக்கிறதுன்ற ஷீட்டு இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், மேஜர் கரன்சி பேர் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம எந்தெந்த கரன்சியை பண்ணலாம், மேஜராக எந்தெந்த கரன்சி இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணுறது இந்த கரன்சி பேரான யூரோ விசஸ் யூஎஸ்டி, யூரோ விசஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ்டி விசஸ் ஜப்பான், ஓகேங்களா, கிரேட் பிரிட்டன் யூஎஸ்டி, யூஎஸ்டி சுவிட்சர்லாண்ட், ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. இதுதான் மெயினான ஒரு மேஜர் கரன்சி.
ஸோ இந்த மேஜர் கரன்சிலாம் நம்ம எப்போ வேணாலும் எந்த பேரை வேணாலும் எடுத்து நம்ம ட்ரேடு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரன்சி பேர். இப்போதைக்கு பிகினிங் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபார் பிகினர்ஸுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஆகணும்னா வெப்சைட்டில் பல விஷயங்கள் இருக்குது. என்னோடய இந்த www.forex4tamil.in என்ற வெப்சைட்டை தவிர மற்ற வெப்சைட்டில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குங்க. ஸோ லேர்ன் பண்ணி இதில் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டு எந்தெந்த டைமில் பண்ணலாம் அப்படின்றது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ்னு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேங்க. ஸோ என்னென்ன டைமில் பார்க்கலான்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் டைம் 9 மணிக்குங்க. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா வச்சுக்கிங்க. ஸோ இந்தியா டைமை அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை வேர்ல்டில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்புறமேட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்ற பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ டைமில் எவ்வளோ நாள் வரைக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், பேங்க் ஹாலிடேஸ், அந்தந்த கவர்மெண்ட்டில் அந்தந்த நாட்டில் எவ்வளோ பேங்க் ஹாலிடேஸ் விட்றாங்களோ அதை பொறுத்து இருக்குது. மொத்தம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஓப்பன் ஆகும். இந்த டைமில் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணலாம். ஓகே, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கீங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்கன்னா காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்குது, சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது. ஓகேங்களா? அடுத்தது ஜப்பான் ட்ரேடு ஆரம்பிக்குது. ஜப்பான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது 11 மணிக்கு ஆரம்பிக்குது, உங்கள் ஆஸ்திரேலியா டைம். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, சிட்னியில் இருக்கிறதா வச்சுக்கிங்க. 11 மணிக்கு ஆரம்பிக்குது, 7 மணிக்கு முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு லண்டனில் ஆரம்பிக்குது, உங்களுடைய ஆஸ்திரேலியா டைமில். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, 8 மணிக்கு 20. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆஸ்திரேலியாவில் 8 மணிக்கு ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து யுனைடெட் கிங்டம்க்கு ஆரம்பித்து விடியகாலத்தில் காலைல 3 மணிக்கு உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மிட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் டைமிங்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸு உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்குது, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது. ஸோ இப்போ இது ஆரம்பித்து 8 மணி வரையும் முடியுது. 8 மணி முடிஞ்சோடனே நடுவில் திரும்ப ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் ஆகிடுது 9 மணிக்கு மறுநாள். ஸோ ஒரு 24 ஹவர்ஸும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். அதுதான் இந்த சார்ட்டோட மெயின். இந்த சார்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த கான்செப்டுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் பிப் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்? பிப்புன்றது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டும் லாஸையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பிப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பிப்புன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1.45 அப்படி 11 இருக்குங்க. ஸோ இதுலேருந்து 1.4514ன்றது ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கரன்சின்றது என்னதுன்னா 1.4511 ஆரம்பித்து 1.4514 முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை போட்டுக்கிறதா வச்சுக்கிங்க. இப்போ பை போடும்போது நீங்கள் ஒரு கரன்சி போடும்போது 1.4511 ஆரம்பித்து மேலே கரன்சி போகுது 1.4514 முடியுது. அப்போது 3 பிப்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது 3 பிப்ஸ் அந்த இடத்துல கால்குலேட் ஆகிருக்கு. அப்போ அந்த 3 பிப்ஸுக்கு என்னன்னா நீங்கள் வேல்யூம் போட்டிருப்பீங்க, எவ்வளோ டாலர்ஸை இந்த இது பண்ணுறதுக்கு. அப்போ அந்த வேல்யூம்ன்றது $10 போட்டிருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் பொறுத்த வரைக்கும் 3x10. ஸோ 3x10 உங்களுடைய வேல்யூ $30 கெயின் ஆகிருக்கு, $30 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தோம். பை போடும்போது என்ன ஃபார்முலா, செல் போடும்போது என்ன ஃபார்முலா. பை போடும்போது க்ளோசிங் ப்ரைஸ் மைனஸ் ஓப்பனிங் ப்ரைஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது க்ளோசிங் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸு, இது வந்து செல் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸ் மைனஸ் ஓப்பனிங் ப்ரைஸ்.